திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்படும், சட்டமன்ற உறுப்பினர் அனைவருடைய கோரிக்கையும் கேட்டு நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். எவ்வளவு கேலி கூத்தாக இருந்தால் 2 நாட்களுக்கு ஒரு சட்டமன்றம், இந்த சட்டமன்றத்தை நடத்துவதற்காக பராமரிப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2 நாள் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெறுவது என்பது, அந்த 2 நாளில் நாங்கள் எந்த கோரிக்கை, தொகுதியுடைய கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகள், மற்ற பொதுவான பிரச்சனைகள் எதை எடுத்து சொல்ல முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, 3.5 ஆண்டு காலத்திலேயே மொத்தமாகவே இன்னும் 100 நாள் சட்டசபை நடக்கவில்லை. சட்டமன்றத்தை கண்டால் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் பயந்து ஓடுகிறார்கள். இப்போது புதிதாக ஒரு துணை முதலமைச்சர் உருவாகியிருக்கிறார். எதற்காக துணை முதலமைச்சர் ஆனார் என்று தெரியவில்லை. வெள்ளத்திலே மக்கள் கஷ்டப்படும் போது எங்கே இருக்கிறார் என்பதே தெரியவில்லை. அவர் வீட்டை விட்டே அவர் வெளியே வருவதில்லை. வெள்ளம் முடிந்த நேரத்திலே வந்து மீண்டும் டாம் டூம் என்று மக்களை பார்த்து ஆரவாரம் செய்கிறார். இந்த ஆரவார திமுக ஆட்சி வெகு விரைவில், அதிகபட்சமாக இன்னும் 13 அமாவாசை வீட்டுக்கு போய்விடும். அதற்கு பிறகு மீண்டும் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமையும். இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு எந்த துளி நன்மையும் ஏற்படவில்லை. அதே போல சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாரும் பல்வேறு வரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மின்கட்டண உயர்வாலே தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருந்த அனைத்து தொழில்களும் நின்று போகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அடிக்கடி வெளிநாடு சென்று தன்னுடைய வெளிநாட்டிலிருந்து தொழிலதிபர்களை அழைத்து வருவதாக இங்கே இருக்கிற தொழிலதிபர்களையே கொண்டு போய் வெளிநாட்டிலே வைத்து புதிய ஒப்பந்தம் போடுகிறார். திருப்பூர் தொழில் நசிந்து விட்டது. காங்கேயம் கொப்பரை தொழில் அழிந்து விட்டது. அதே போல் கரூரில் பெட்ஜெட் ஜம்காலம் தயாரிப்பு நின்றுவிட்டது. ஈரோடு டெக்ஸ்டைல் மார்க்கெட் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. கோவை பம்ப்செட் தயாரிப்பு, உலகத்திற்கே ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த கோவை பம்ப்செட் தயாரிப்பு அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல நூற்பாலைகள் அனைத்தும் மூடுகிற சூழ்நிலை இருக்கிறது. இப்படித்தான் திமுக ஆட்சியிலே தொழில்துறையும் இருந்து கொண்டிருக்கிறது, விவசாயம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான பொதுவான நன்மையும் இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சியை விட்டு விலகும் போது 5 கோடியே 10 லட்சம் கடன் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் ஆகியிருக்கிறது. புதிதாக 3.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டிற்கு ஸ்டாலின் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுதான் அவர் செய்த ஆட்சியின் சாதனை.